வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எனக்கு கொஞ்ச நாளாக இந்த கமெண்ட் வராமல் இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் இந்த கமெண்ட் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. எஸ்பெஷலி கமெண்ட்டில் மெயில்ஸில் அதிகமாக வரும். 10,000 தான் மாத வருமானம், இல்லை 10,000 8,000 10,000 தான் எங்களுக்கு வருமானம் வருது, 12,000 தான் எங்களுக்கு வருமானம் வருது, எங்களால் பார்ட் டைம் ஜாப்லாம் போக முடியாது, வருமானமும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, வேறு வழி இல்லாமல் இந்த வேலை பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கமெண்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. இப்போ இடையில வரல, இப்போ மறுபடி வர ஆரம்பிச்சிருக்கு. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சம்பளம் அந்த லெவலில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களால அடுத்த ஜாபு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. நான் எடுக்கிறேன், பட் ஆனால் கரண்ட்டாக நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு. ஸோ 10,000 வருமானத்தில் மாத செலவு சமாளிக்க ஒரு 10 ரியலிஸ்டிக் டிப்ஸ் அந்த வீடியோவில் பார்க்கலாம். டிப்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்கிறேன். இட்ஸ் வெரி வெரி டஃப். கண்டிப்பாக 10,000 வச்சு ஒரு மாதம் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையாகவே கஷ்டமான விஷயம். இதே என்னுடைய சேனல்லையே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். 10,000 எப்படி ஃபேமிலி ரன் பண்ணலான்னு. 2020, 21, 22, 23 இந்த 4 வருஷமும் நான் போட்டிருக்கேன். 24 கொஞ்சம் டஃப் தான். சில டிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த வருஷமும் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 10,000 ஃபேமிலி ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். பட் அதுக்கு நிறைய ஃபினான்ஷியல் டிசிப்ளின் நமக்கு வளர்த்துக்கணும். கண்டிப்பாக நிறையா விஷயங்களை நம்ம சகிச்சுக்கணும். ஸோ என்னென்ன அந்த 10 டிப்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு ஃபேமிலிக்கு நமக்கு மெயினாக இருக்கிறதுக்கு இடம் வேணும். அப்போ நீங்கள் மாதம் நீங்கள் தங்குறதுக்கு ரெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, பிரச்சனை இல்லை. எனக்கு சின்ன வீடு தான், ஒரு குடிசை வீடு தான், ஓட்டு வீடு தான், எனக்கு சொந்த வீடு, ஆனால் வருமானம் 10,000 பிரச்சனை இல்லைங்க. ரெண்ட்டு பிரச்சனை முடிஞ்சிச்சு. இல்லை ஓன் ஹவுஸ் இருக்கணும். ஓன் ஹவுஸ் இல்லை அப்படிங்கிறவங்க, வாடகைக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறவங்க, உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது, பட் ஆனால் அதை நான் லீஸுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வீடை லீஸுக்கு எடுத்துக்கலாம், ஒத்திக்கு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வருமானமும் கம்மி தான், என்கிட்ட எந்த விதமான சேமிப்பும் இல்லைங்கிறவங்க வேறு வழி இல்லாமல் ரெண்டட் ஹவுஸ் தான் போகணும். அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய ரெண்டட் ஹவுஸுக்கு வாடகை 2,500 இல்லை 2,500 குறைவாக தான் இருக்கணும். இப்போ 2,500 வீடு வாடகைக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டவுன் லிமிட்டுக்குள்ளெல்லாம் நம்மளால் வாடகைக்கு இருக்க முடியாது. அவுட்டர் ஏரியாலையோ இல்லை கிராமத்துலையோ தான் பார்க்க முடியும். 2,500 மேலே நீங்கள் வாடகை கொடுத்து இருந்தீங்கன்னா மற்ற செலவுகளுக்கு உங்களுக்கு செலவுக்கு பணம் பத்தாது. அதுதான் உண்மை. அதனால தான் வருமானம் கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் சிட்டியை விட்டு கொஞ்சம் டவுனை விட்டு வெளியில் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா 2,000 பெரிய பெரிய வீடே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம வாடகைக்கு இருந்துக்கிட்டு டவுனுக்கு நம்ம வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், வேலைக்கு மற்ற விஷயங்களுக்கு. இந்த மாதிரி தான் ஒரே வழி இருக்குது. இப்போ ஒரு டவுனில் கூட 2,500 லைன் வீடு கூட கிடைக்கல. லைன் வீடெல்லாம் வாடகை 4,000 5,000 ஆகிடுச்சு. இதுதான் நிதர்சனமான உண்மை. ரெண்ட்டை பொறுத்த மட்டும் என்னுடைய டிப்ஸ் இது தான். ரெண்டாவது விஷயம், கிராசரி. மளிகை சாமானை பொறுத்த மட்டும், கிராசரியை பொறுத்த மட்டும் 10,000 நம்ம வருமானம், அதான் வருமானம்னா வேறு வழி இல்லை. ரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா ரேஷன் கடைகளில் கிடைக்கக்கூடிய இலவச அரிசி, அப்புறம் கோதுமை, அப்புறம் மற்ற பொருட்கள், பருப்பு, எண்ணெய், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி தான், ஜீனி எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இது ரேஷனில் கிடைக்காத மற்ற ஐட்டங்களுக்கு வெளியில் வாங்கணும். இல்லைங்க எனக்கு ரேஷன் அரிசியில் இட்லிக்கு ஓகே, டிஃபனுக்கு ஓகே, பட் சாப்பாடு ஒத்து வராதுன்னா நீங்கள் சாப்பாடு அரிசி மட்டும் கடையில் வாங்கிக்கலாம். மற்ற மளிகை சாமான்லாம் சேர்த்து 1,500 உங்களோட மளிகை சாமான் செலவை முடிச்சுக்கிட்டால் மட்டும்தான் 10,000 ஃபேமிலி ரன் பண்ண முடியும். ஹோல்சேல் ஷாப்பில் தான் நீங்கள் போய் வாங்கணும். இதுக்கு வேறு வழி இல்லை. கிராசரியை பொறுத்த மட்டும் இதுதான் லிமிட்டு. அடுத்து காய்கறி பொறுத்த மட்டும் நம்ம உழவர் சந்தையோ இல்லை வார சந்தையோ தான் ப்ரிஃபர் பண்ணிக்கணும். ஒரு மாதத்துக்கு 800 1,000 வரைக்கும் நம்ம செலவு பண்ணி காய்கறி பழங்கள் வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி பழங்கள் சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் இந்த அமௌண்ட்டுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே. பட் ஆனால் காய்கறி, ஆப்பிள் அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க முடியாது. காய்கறி வாங்குறதுக்கு தான் இந்த அமௌண்ட் கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உழவர் சந்தையோ வீக்லி மார்க்கெட்டையோ ப்ரிஃபர் பண்ணுங்கள். அங்கே தான் காய்கறிகள் கரெக்டாக கிடைக்கும். கிராசரி செலவை குறைக்கிறது, காய்கறி செலவை எப்படி குறைக்கிறது, ஹெல்த்தியாகவும் காய்கறி செலவு கம்மி பண்ணுறதெல்லாம் எப்படிங்கிறதெல்லாம் வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் பொறுத்த மட்டும் ஒரு சிலிண்டர் எடுத்தால் நீங்கள் 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணணும், இல்லை 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் 1,000 நீங்கள் 500 500 இல்லை 300 300 பிரிச்சுக்கலாம்.
அப்போ உங்களுக்கு ஃபேமிலி பட்ஜெட் 10,000 ரூபாய்க்கு ஈஸியாக ரன் பண்ணிடலாம். இதுக்கான வீடியோ இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுக்கோங்க, வேறு வழியே இல்லை. 2, 3 நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே 1000 ரூபாய் போயிடும். 300. ஸோ ஒரு ஃபோன் தான் வச்சுக்கணும். இதை ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் டிடிஹெச்லாம் போடாதீங்க. லோக்கலாக இருக்கக்கூடிய லோக்கல் கேபிள் சர்வீசஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதம் 350 ரூபா 300 முடிஞ்சிடும். நீங்கள் வந்து டிடிஹெச் போட்டிங்கன்னா அதுக்கு செட் ஆஃப் பாக்ஸ்க்கு மாதம் ரீசார்ஜ் பண்ணணும், அது ஏற்றிக்கிட்டே போவாங்க. அதுக்கு பெட்டர் லோக்கல் கேபிள் சர்வீஸ் தான் பெட்டர். நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மாதம் நம்ம 300 ரூபாயோ 350 ரூபா 400 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. நமக்கு பிரச்சனையே இருக்காது. மொபைல் ரீசார்ஜும் அப்படி தான். ஒன்றை மட்டும் போட்டுக்காங்க. மோஸ்ட்லி ரொம்ப டேட்டா அதிகமாக யூஸ் பண்ணலன்னா டேட்டா கார்டு போடாதீங்க, டாக் டைம் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு நோ சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் பைக் வச்சுருந்தீங்க, 2 வீலர் வச்சுருந்தீங்கன்னா பெட்ரோலுக்கே ஒரு பைக் வச்சுருந்தாலும் பெட்ரோலுக்கு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி பெண்களுக்கு இப்போ இலவச பஸ் பேருந்து இருக்குது. ஆண்கள் வேலைக்கு போகிறாங்கனாலும் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரோலில் உங்கள் காசை வீணாக்க வேணாம். ஸோ நீங்கள் பைக்கு தான் வச்சுருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 10,000 ரூபாய்க்குள்ள ஃபேமிலி பட்ஜெட் போடுறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். அதுக்கப்புறம் பசங்க உங்களுக்கு படிக்கிற பசங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலோ ப்ரைவேட் காலேஜோ சேர்த்திங்கன்னா ஃபீஸ் கட்டியே உங்களோட சம்பளம் பத்தாது. 10,000 ரூபாய் சேர்த்து வச்சாலுமே ஃபீஸ் கட்ட முடியாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலோ இல்லை காலேஜஸோ ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நாங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இப்போ நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது ஒன்றும் மட்டும் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இங்கிலீஷ் மீடியம்லாம் இருக்குது. நான் எங்கள் அண்ணெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போட்டிருக்கோம். ஸோ அதுதான் 10,000 ரூபாய் நீங்கள் வருமானம் வாங்குறீங்கன்னா நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக 10,000 ரூபா உங்களுக்கு பத்தாது. நீங்கள் அதுக்கு தனியாக பார்ட் டைம் ஜாப் போய் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹோட்டலில் வாங்குறது, இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சினிமாவுக்கு போகிறது, வேறு ஏதாவது அமௌண்ட்டு செலவு பண்ணி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது, இந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக நோ சொல்லிடுங்க. 10,000 ரூபாய் சம்பளம் வச்சுட்டு இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தா மாத செலவுக்கு பணம் இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் பப்ளிக் பார்க்ஸில் போகலாம், கடற்கரைக்கு போகலாம், வேறு ஏதாவது ஃப்ரீ என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சுன்னா அதில் உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹோட்டல், சினிமா, மற்ற பேயபிள் என்டர்டெயின்மெண்ட்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக பர்ஸ் அடி வாங்கிடும். இது நான் அனுபவித்த உண்மை. ஸோ இதுக்கெல்லாமே நோ சொல்லிடுங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதிகப்படுத்திட்டு நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீப் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். நம்மளோட லைஃப்பை ஹெல்த்தி லைஃபாக நம்ம வாழணும். நம்ம ஆரோக்கியமாக உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்து வச்சுக்கணும். நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கல அப்படின்னா தேவையில்லாத அன்வான்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், டாக்டர்கிட்ட போய் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்கு வருமானம் நமக்கு கம்மியாக இருக்குது, 10,000 ரூபா தான் என்னோடய வருமானம் அப்படின்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வராமல் இருக்கிறதே கடவுளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். ஆனால் உங்களோட லைஃப்பை ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக நீங்கள் வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை யாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.